ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையிலிருந்து ஃபுல் டேவுமே வந்து பூஜா மோட்லேயே போச்சுன்னு சொல்லலாம். மார்னிங் நம்ம வீட்டில் நார்மலாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் எல்லார் வீட்லேயும் வந்து தாம்பூலம் வாங்குறதுக்காக போக வேண்டியது இருக்கும். யூஸ்வலாக வரலட்சுமி அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் அதுக்கே சரியா இருக்கும் எல்லா வருஷமும். ஆனால் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 வீட்டில் வந்து எங்கள் வீடு மாதிரியே வந்து கலசம் வச்சு பூஜை பண்ண முடியாத சுச்சுவேஷன். அதனால போக வேண்டிய வீடுகளோட கவுண்ட் கம்மி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. ஒரே வரலட்சுமி பூஜையை ஒவ்வொரு ஸ்டேட்காரங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. பூஜையோட பர்பஸ் ஒன்றா இருந்தாலும் கொண்டாடுற விதம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் டிஃபரன்ஸோட தான் இருக்கும். நான் பார்த்த லக்ஷ்மிகளை எல்லாம் எந்தெந்த ஸ்டேட் ஃபேமிலிஸ் எப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு லாங் வீடியோவா யூடியூப்ல போஸ்ட் பண்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேத்து பார்த்த லக்ஷ்மிகள்லயே வச்சு இந்த லக்ஷ்மி என்னை வந்து ரொம்ப ஈர்த்தது. என்ன வந்து இது ஆர்டிஃபிஷியல் முகம் கிடையாது. ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அவங்களே கண், மூக்கு, வாய் அப்படிங்கறதெல்லாம் வந்து வரைஞ்சு அழகா ஒரு அம்மன் வடிவத்தை கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்டு. ஒரு குழந்தை அம்மன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப கிராண்டா பண்ணாதான் பூஜை அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. நார்மலா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு கலசம் வச்சு பண்ற மாதிரியே கூட வரலட்சுமி கொண்டாடுறவங்க இருக்காங்க. நம்மளால பிராக்டிக்கலா எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது தான் பெட்டர்.